ஒரு மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை அரங்கின் முன் ஒரு பயத்துடன் ஒரு தாய் தனது மகளின் உயிர் காக்க உள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். அவள் மனசு உடைந்து போச்சு. கண்ணீர் நிற்கவே இல்லை. மருத்துவர் சொல்ல போகும் அந்த வார்த்தைக்காக அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய பக்கத்தில் ஒரு சீரற்ற உடையுடன் ஒரு பெரியவர் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அவர் மெதுவாக, உங்க மகளுக்கு நல்லாகுங்க, கவலைப்படாதீங்க என்றார். இவள் அவரை கோபத்தோடு பார்த்துவிட்டு அந்த இடத்தில் இருந்து நகர்ந்து விட்டாள். சில நிமிடங்களில் மருத்துவர் ஓடி வந்து, அம்மா, ஒரு பெரிய பிரச்சனை, உங்க மகளுக்கு பி நெகட்டிவ் ரத்தம் உடனே தேவைப்படுது, ஹாஸ்பிட்டல்ல இங்க எங்க கிட்ட ஸ்டாக் இல்ல என்றார். உடனே அந்த அம்மா தலையில் கை வைத்து தரையில் விழுந்து அழுதாள். என் குழந்தை என்று அவள் கதறினாள். அந்த நேரத்தில் அந்த பெரியவர் எழுந்து நின்று, நான் பி நெகட்டிவ் தாங்க என்றார். அவர் குரலில் ஒரு நம்பிக்கை, ஒரு அமைதி. அவரது இரத்த மாதிரி பரிசோதனை செய்யப்பட்டது. சில நிமிடங்களில் அவர் பெர்ஃபெக்ட் மேட்ச் என ஆய்வாளர் தெரிவித்தார். அவர் உடனடியாக ரத்தம் எடுக்கும் அறைக்கு கொண்டு போய் மருத்துவமனை ஆடை அணிந்து ரத்தம் எடுக்கப்பட்டார். அவர் முகத்தில் சோர்வு இருந்தாலும் மனதில் பெருமை இருந்தது. 3 மணி நேரம் கழித்து மருத்துவர் புன்னகையுடன் வந்தார். உங்கள் மகள் சேஃப், அவளை காப்பாத்திட்டோங்க. நீங்க நன்றி சொல்றதா இருந்தா அந்த பெரியவற்றை போய் நன்றி சொல்லுங்க. அவர் சரியான நேரத்தில் ரத்தம் கொடுத்ததால தான் உங்க மகளை நாங்க காப்பாற்ற முடிஞ்சது. அந்த தாய் நன்றி கண்ணீரோடு அவரை பார்த்து, நீங்க ஏன் இதை செஞ்சீங்க? உங்களுக்கு தான் எங்களை தெரியவே செய்யாதே என்று கேட்டாள். அவர் சிரிக்கவும் இல்லை, அழவும் இல்லை. மெதுவாக சொன்னார், 5 வருஷத்துக்கு முன்னாடி என் பாப்பாவை இங்கதாம்மா நான் பறி கொடுத்தேன். அவளை காப்பாற்ற என்னால் முடியலம்மா. முடிஞ்சதெல்லாம் செஞ்சேன், ஆனால் நான் தோத்துட்டேன். இந்த ரத்தம் தாம்மா, இந்த ரத்தம் அன்னைக்கு கொடுக்கறதுக்கு என்னால் முடியல. அவளோட குரூப் வேற கிடைக்கல. இந்த நாளில் தாம்மா அவள் இறந்தா. அன்னையிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் வரக்கூடிய டைமில் நான் இந்த மருத்துவமனைக்கு வந்துடுவேன். என்னால் யாரையாவது காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்பேன். இன்னைக்கு கடவுள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காருமா உங்கள் மகளை காப்பாற்றுறதுக்கு. அவரது கண்கள் நீரால் நனைய அந்த தாய் கண்ணீர் வடித்தபடி அவரது கையை பிடித்தாள். இனிமேல் நீங்க எங்கேயும் செல்ல வேண்டாம், எங்க கூட தான் இருக்கணும், எங்க கூட வந்துருங்க, உங்களுக்கு நாங்க இருக்கோம் என்று அவரை தன்னுடன் அழைத்து சென்றாள்.